தாவேக மாநாட்டு மேடைக்கு செல்லும் வழியில் கடைகள் அமைக்க காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மதுரை பாரபத்தியில் மாநாட்டு மேடைக்கு செல்லும் வழியில் தற்காலிகமாக 50க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை மாநாட்டிற்கு வருவோருக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் கடைகளை அப்புறப்படுத்த காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களில் மட்டுமே கடைகள் அமைக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே மாநாட்டு திடல் அருகே காலியாக உள்ள பகுதியில் கடைகள் அமைக்க இடத்தின் உரிமையாளர்கள் சிலர் 5000 ரூபாய் வரை பணம் கேட்பதால் வெளியூரிலிருந்து வந்த வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு 2 லட்சம் ஸ்நாக்ஸ் பைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. வாட்டர் பாட்டில், பிஸ்கட், மிக்சர், குளுக்கோஸ் ட்ரிங்க் உள்ளிட்டவை அடங்கிய பைகள் விநியோகம் செய்யப்பட உள்ளன. விக்கிரவாண்டி வி சாலை மாநாட்டின் போது ஸ்நாக்ஸ் பைகளை விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனை தவிர்க்கும் விதமாக கனரக வாகனங்கள் மூலம் மூட்டைகளாக கட்டப்பட்டு அனைத்து பகுதிகளிலிருந்து வரும் மக்களுக்கு விநியோகிக்க கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். மாநாடு ஏற்பாடு எந்த அளவுக்கு இப்ப நடந்திருக்கு, எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னா மாநாட்டு ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு ஒரு முக்கியமான மாநாடு. இந்த மாநாடு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுவும் குறிப்பா உங்க தொண்டர்கள் எவ்வளவு பேர் வர இருக்கிறாங்க, கட்சி நிர்வாகம் எவ்வளவு பேர் எதிர்பார்க்கறீங்க, நீங்க எப்படி இருக்கும், கூட்டம் எப்படி இருக்கும்? ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தாவேகவின் மதுரை மாநாட்டுக்காக பேனர் கட்டிய போது கல்லூரி மாணவர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தாவேக மாநாட்டுக்காக இனாம் கரிசல் குளத்தில் பேனர்கள் கட்டும் பணியில் கட்சியினர் ஈடுபட்டனர். கல்லூரி மாணவர் காளீஸ்வரனும் அதில் பங்கேற்றுள்ளார். அப்போது அவர் எடுத்து வந்த நீளமான இரும்பு கம்பி மின்கம்பியில் உரசியுள்ளது. இதனால் மின்சாரம் தாக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மாணவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 55 ரூபாய் விலை குறைந்து 9180 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 440 ரூபாய் விலை இறங்கி 73440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை இறங்கி 125 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 760 ரூபாய் விலை குறைந்துள்ளது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறக்கை ஏற்றுமதியில் 91 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளது. இது தொடர்பாக துறைமுகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாண்டு ஜூலையில் 8 கப்பல்கள் மூலம் 343 காற்றாலை இறக்கைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. 2024 ஜூலையில் 180 காற்றாலை இறக்கைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துருக்கி, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெய்த கனமழையால் ஜோக் அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சிவமோகா மாவட்டத்தில் உள்ள ஜோக் அருவி உலகளவில் 13வது இடத்தில் உள்ளது. ஷராவதி ஆற்றிலிருந்து உருவாகும் இந்த அருவியில் சுமார் 293 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. இந்நிலையில் மாநிலத்தில் கனமழை காரணமாக லிங்கமாக்கி அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் ஜோக் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,35,000 கனஅடியிலிருந்து 70,000 கனஅடியாக சரிந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோரப் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 90,000 கனஅடி நீர் காவிரியில் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. அணையிலிருந்து உபரிநீர் வெளியேறி வருவதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானியில் கந்தன்பட்டறை உள்ளிட்ட ஆற்றங்கரையோர பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. அங்கு வசித்த மக்கள் தங்கள் பொருட்களை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் செல்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரையுருண்டு ஓடுகிறது. கரையோர பகுதிகளான மணிமேகலை வீதி, பொன்னியம்மாள் சந்து, கலைமகள் வீதி, இந்திராநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாலக்கரை பாலம் மூடப்பட்டது. ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்டத்தின் கள்ளந்திரி கால்வாய் பாசனத்துக்காக வினாடிக்கு 900 கனஅடி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 69.59 அடியாக இருக்கும் நிலையில் நீர்வரத்து 802 கனஅடியாக உள்ளது. நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் பெரியார் பிரதான கால்வாயில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கிடையே தெற்கு குஜராத், வடக்கு கேரள பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடகிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகிற 25ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் செம்மஞ்சேரி முதல் காரப்பாக்கம் வரை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் சென்னை மற்றும் மாமல்லபுரம் நோக்கி செல்லும் இரு வழிகளிலும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சில கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே 30 நிமிடங்களுக்கு மேலானதால் குறித்த நேரத்துக்கு அலுவலகம் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். காலை மற்றும் மாலை வேளைகளில் இதுபோன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில் குப்பை லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் அருகே குப்பை கழிவுகளை ஏற்றி வந்த லாரி ஒன்று சாலையோரம் பழுதாகி நின்றது. அப்போது லாரியில் இருந்த குப்பைகளில் ஏற்கனவே இருந்த தீப்பொறி லாரி மீது பரவி மளமளவென தீப்பிடித்தது. நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் லாரி முற்றிலுமாக எரிந்து நாசமானது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் சென்ற அரசு பேருந்து பரமக்குடி அருகே உள்ள தெளிச்சாத்தநல்லூர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து வைகை ஆற்றின் பிரதான கால்வாயில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 22 பயணிகள் காயமடைந்தனர். இதில் எலும்பு முறிவு ஏற்பட்ட 4 பேர் மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்துக்குள்ளான பேருந்தை மீட்கும் பணியின் போது கிரேன் கவிழ்ந்தது. நல்வாய்ப்பாக கிரேன் ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். கரூரில் உள்ள ஒரு பேக்கரி உரிமையாளர் திருக்குறள் மீது கொண்ட பற்றின் காரணமாக 60 கிலோ எடையில் 6 அடி உயர திருவள்ளுவர் உருவத்தை கேக்காக வடிவமைத்துள்ளார். 5 பேர் இணைந்து 20 நாட்களில் இந்த கேக்கை உருவாக்கியுள்ளனர். வாடிக்கையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தனது பேக்கரிக்கு வரும் குழந்தைகளின் முதல் பிறந்த நாளுக்கு திருக்குறள் புத்தகங்களையும் பரிசாக வழங்கி வருகிறார். தேர்தலின் போது அறிவித்த வாக்குறுதிகளில் 10 விழுக்காடு கூட நிறைவேற்றாத திமுக 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக பொய்யுரைத்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக வேலூரில் பரப்புரை செய்த அவர் ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என்று விமர்சித்தார். மேலும் சர்வதேச புகைப்பட தினத்தை ஒட்டி தொண்டர்களை தாமே கேமராவில் படம் பிடித்தார். மீது வழக்கு போட்டாங்க. நெடுஞ்சாலை துறையில ஊழல் நடைபெற்றது என்று வழக்கு போட்டாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. வழக்கு போட்டவரே வாபஸ் சொன்னாங்க. இல்ல நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். அப்ப நீதியரசு சொன்னார் வழக்கு போட்டவங்களே
இதை வாபஸ் வரல, ஏன் நீங்க நடத்துன்னு சொன்ன கேட்டாரு. சொன்னேன், சட்டமன்றத்தில் பேசி பதிவு செஞ்சுட்டாங்க. வெளியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டார் என்று மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள். அதை நான் நிரூபிக்க வேண்டும், இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னேன். நடத்தினேன். நிரபராதி என்று உங்கள் வந்து நிற்கிறேன். நிரபராதி நீதிமன்றத்திலே போட்ட வழக்கை எதிர்கொண்டு அதை வென்று நீதியரசரை தீர்ப்பு பெற்று உங்கள் முன் வரேன். போங்க, இப்படி போய் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் வாய்தா வாங்கிட்டே இருக்கிறாங்க திமுக காரர். இன்னைக்கு ஈடி ரைடு, நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோங்கிறாங்க. அப்புறம் ஏன் பூட்டி வச்சுக்கிறீங்க? ஏன் ரூம பூட்டுறீங்க? பள்ளி மாணாக்கருக்கு ஆபரேஷன் சிந்தூர் குறித்த துணை பாடங்களை NCERT அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த துணை பாடங்களில் பகல்காம் தாக்குதல் பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் ராணுவ தலைமையால் நேரடியாக உத்தரவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நமது நாட்டின் கொள்கை, நோக்கம் மற்றும் திறனின் கலவை எனவும் கூறப்பட்டுள்ளது. அரசமைப்பு பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது எனவும், ஆனால் வளர்ச்சியை ஏற்க பாகிஸ்தான் தயாராக இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் தாக்கப்பட்டார். முதல்வர் இல்லத்தில் பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சியின் போது அவர் தாக்கப்பட்டார். தாக்கிய நபரை பிடித்து விசாரித்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறை கேட்பு நிகழ்ச்சியின் போது முதல்வரிடம் 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்தார் என்றும் அவர் சில தாள்களை கொடுத்துவிட்டு தாக்கினார் என்றும் பாஜக தெரிவித்துள்ளது. இந்நிகழ்வை டெல்லி பாஜகவும் காங்கிரசும் கண்டித்துள்ளன. நாட்டின் தலைநகரில் முதல்வருக்கே பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. தமிழக ஆளுநர் வழக்கில் ஏற்பட்ட மிகவும் அதிர்ச்சிகரமான சூழ்நிலையை சரி செய்யவே உச்சநீதிமன்றம் தலையிட்டதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு இயற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கோரிய வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு காலக்கெடு விதித்தது. இதுகுறித்து குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 வினாக்கள் குறித்த விசாரணை தலைமை நீதிபதி கவாய் உட்பட 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் நடைபெறுகிறது. இந்த குழு தமிழக ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த 10 முக்கிய மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததற்கான காரணத்தை ஆய்வு செய்தது. வழக்கின் உண்மைகள் மிகவும் தெளிவாக இருப்பதாகவும் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமளிக்கவில்லை என்றும் நீதிபதி V.S. நரசிம்மன் குறிப்பிட்டார். இது தமிழ்நாடு ஆளுநரால் உருவாக்கப்பட்ட மிகவும் அதிர்ச்சிகரமான சூழ்நிலை என்றும் அதை தீர்க்கவே உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். சீனாவை தவிர்த்து உலகிலேயே மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனமாக அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம் உருவாகி வருவதாக அந்நிறுவன தலைவர் குமார் மங்கலம் பிர்லா தெரிவித்துள்ளார். மூலதன செலவினங்களில் கிட்டத்தட்ட 70 விழுக்காட்டை வளர்ச்சிக்காக செலவிடுவதில் கவனம் செலுத்துவதால் ஆண்டுக்கு 20 கோடி மெட்ரிக் டன் சிமெண்ட் உற்பத்தி என்ற மைல்கல்லை எட்ட உள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக இந்தியா சிமெண்ட்ஸ் மற்றும் கேசோரம் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய நிறுவனங்களை கையகப்படுத்தி வணிகத்தை விரிவாக்கம் செய்ததும் முக்கிய காரணம் என அவர் கூறியுள்ளார். மும்பையில் 2 மோனோ ரயில்களில் சிக்கியிருந்த 782 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மைசூர் காலனி மற்றும் பக்தி பார்க் இடையே சிக்கியிருந்த ரயிலில் இருந்த சுமார் 582 பயணிகள் கிரேன் உதவியோடு மீட்கப்பட்டனர். மற்றொரு ரயிலில் இருந்த 200 பேர் அருகில் உள்ள வடலா நிலையத்திற்கு ரயில் இழுத்து வரப்பட்ட பிறகு மீட்கப்பட்டனர். கனமழை மற்றும் வெள்ளத்தால் புறநகர் மின்சார ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் மோனோ ரயிலில் அதிகமாக ஏறியதால் மின்தடை ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் தாக்கப்பட்டார். முதல்வர் இல்லத்தில் பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சியின் போது மனு தருவது போல வந்த நபர் தாக்குதலை நடத்தியுள்ளார். தாக்கிய நபர் குஜராத்தைச் சேர்ந்த ராஜேஷ் பாய்ஜி என்றும் அவரை பிடித்து விசாரித்து வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிகழ்வை டெல்லி பாஜகவும் காங்கிரசும் கண்டித்துள்ளன. நாட்டின் தலைநகரில் முதல்வருக்கே பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. விமான நிறுவனங்களைப் போன்று இனி ரயில் நிலையங்களில் பயணிகளின் உடைமைகளின் எடை சரிபார்க்கப்படும் என இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகமாக இருந்தால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என கூறியுள்ளது. ஏசி முதல் வகுப்புக்கு 70 கிலோவும், படுக்கை வசதி கொண்ட சாதாரண வகுப்புக்கு 40 கிலோவும், பொது வகுப்புக்கு 35 கிலோவும் எடை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக பிரயாக்ராஜ், கான்பூர் போன்ற முக்கிய ரயில் நிலையங்களில் இத்திட்டம் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சை பின்னணியில் தமிழக காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் உள்ளதாக கர்நாடகா பாஜக குற்றம் சாட்டியுள்ளது.
பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜனார்த்தனன் ரெட்டி, தர்மஸ்தாலாவில் உடல்களை புதைத்ததாக புகார் கூறிய நபர் தமிழகத்தில் 11 ஆண்டுகள் வசித்தவர் என்றும் அவருக்கும் சசிகாந்த் செந்திலுக்கும் தொடர்புண்டு என்றும் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் சசிகாந்த் செந்தில் சதி இருப்பதை நிரூபிக்க தயாராக இருப்பதாகவும் ஜனார்த்தன ரெட்டி கூறியுள்ளார். உண்மையை கண்டறிய சிபிஐ அல்லது என்ஐஏ விசாரணை தேவை என்றும் ஜனார்த்தன ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். தர்மஸ்தாலாவில் ஏராளமான பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டதாக வெளியான சர்ச்சையில் தலைகீழ் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பெண்களின் சடலங்களை ஆற்றங்கரையில் புதைத்ததாக கூறி பிரச்சினைக்கு தொடக்க புள்ளியாக இருந்த தூய்மைப் பணியாளர் ஒரு கும்பலின் நெருக்கடியின் அடிப்படையிலேயே அவ்வாறு தெரிவித்ததாக கூறியுள்ளார். இந்தியாவில் வளர்ந்த பானு அட்ரி என்பவர் இங்கிலாந்து கடற்படையின் முதல் இந்து மத குருவாகியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் வளர்ந்த பானு அட்ரிதான் இங்கிலாந்து கடற்படையின் முதல் கிறிஸ்தவர் அல்லாத மதகுரு என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கடற்படை வீரர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மதம் சார்ந்த போதனைகள், உதவிகளை அளிக்க உள்ளார். இங்கிலாந்து கடற்படையில் சுமார் 70 இந்து வீரர்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை செம்மஞ்சேரியில் இனிப்பக உரிமையாளரை கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுனாமி நகரில் இனிப்பகம் நடத்தி வரும் அருண் என்பவரின் கடைக்குள் புகுந்த அஜித்குமார் மற்றும் பாபுகான் ஆகியோர் அவரை கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டுள்ளனர். கடைக்காரர் சத்தம் போடவே இருவரும் தப்பியோடினர். புகாரின் பேரில் விரைந்து செயல்பட்ட போலீசார் குற்றவாளிகள் இருவரையும் கைது செய்தனர். மதுரையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையை மறித்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திங்களன்று தொடங்கிய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்காக 7 மணி நேரத்துக்கு மேல் காத்திருந்தும் மாநகராட்சி மற்றும் ஒப்பந்த நிறுவனத்தினர் வரவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். மாநகராட்சி நிர்வாகம் அவர்லாண்டு நிறுவனம் கூட்டு சேர்ந்து கொண்டு வெளியாட்கள் ஏறக்குறைய இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுகாதார பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்களை, வெளிநபர்களை வைத்து இன்னைக்கு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இது வீம்பா செய்கிறாங்க. இதனால் அவங்களால முழுமையான தூய்மை பணியை மேற்கொள்ள முடியாதுன்றதை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் அப்படியே நிரந்தரப்படுத்த போகிறோம், போராட்டத்துக்கு போகிறவங்க அப்படியே போயிருங்க அப்படின்னு குறுஞ்செய்திகள் மூலமாகவும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு தொழிலாளிகளை மிரட்டுறாங்க. ஆண்டிப்பட்டி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாழையூத்து மலையடிவார பகுதியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கடமலைகுண்டு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட முருகானந்தம், லீலா உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அமில எதிர்ப்பு மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். ரானிட்டிடின் மாத்திரை புற்றுநோயை உண்டாக்கும் பொருளை உள்ளடக்கியிருப்பதாக அஞ்சப்படுகிறது. பான்டோப்ரசோல் போன்ற மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் வயிற்றில் உள்ள அத்தியாவசிய அமிலங்கள் நீக்கப்பட்டு தொற்றுகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணுவமயமாக்கலை எதிர்த்து இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. முல்லைத்தீவைச் சேர்ந்த எதிர்மனசிங்கம் கபில்ராஜ் என்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரை இலங்கை ராணுவ வீரர்கள் முகாமில் வைத்து கொலை செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக 3 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் கபில்ராஜின் மரணத்திற்கு நீதி கேட்டும் ராணுவமயமாக்கலை எதிர்த்தும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அடையாள முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கான ஆதரவு கலவையாக இருந்தது. அதேவேளையில் மலையகத்தைச் சேர்ந்த கட்சித் தலைவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இலங்கையில் போர் நிறைவுற்று 16 ஆண்டுகள் ஆகியுள்ள போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழர்களின் நிலங்கள் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றன. அவற்றிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் எனவும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.